வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3ல் 35 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. P of xஐ D of x ஆல் வகுத்து ஈவு Q of x மீதி காண்க. P of x இருக்கு, இதை நம்ம D of x கொண்டு வகுக்கணும். வகுத்துட்டு ஈவு Q of xஐயும் மீதியும் கண்டுபிடிக்கணும். என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா தொகுமுறை வகுத்தலை நம்ம பயன்படுத்த போகிறோம். இங்கே தொகுமுறை வகுத்தல் கொடுக்கல. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் எதனாலும் பயன்படுத்தலாம். நீள் வகுத்தல் முறையும் பயன்படுத்தலாம், தொகுமுறை வகுத்தலும் பயன்படுத்தலாம். நீள் வகுத்தல் முறை இதுக்கு முன்னால் பார்த்துருவோம் பாருங்க. எடுத்துக்காட்டு 3ல் 34, 3ல் 33 அதை பார்த்துக்குங்க. சரியா? இப்போ இதை நம்ம தொகுமுறை வகுத்தல நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? முதல்ல கொடுத்து இந்த P of x கொஞ்சம் நம்ம மாற்றி எழுத வேண்டியிருக்கு பாருங்க. P of x ஈக்குவல் டு 3x - 3 - 2x² - 5 + 7x. இதை நம்ம முதல்ல கொஞ்சம் வரிசையாக எழுதணும். அடுக்குகள் இறங்கு வரிசை. அப்போ முதல்ல என்ன வந்துடும்? 3x - 3. அதுக்கடுத்து -2x². அதுக்கடுத்து இந்த உறுப்பு வரணும், x உறுப்பு வரணும், + 7x. கடைசியில் என்னது? -5 வரணும். இந்த மாதிரி மாற்றி எழுதணும். அடுக்கு 3, அடுக்கு 2, அடுக்கு 1 மாறிலி உறுப்பு. சரியா? இப்போ இவருடைய கெழுக்களை மட்டும் நம்ம எடுத்து எழுத போகிறோம். x3 கெழு 3, x² கெழு -2, எக்ஸோட கெழு 7, மாறிலி உறுப்பு -5. இந்த மாதிரி போட்டுங்க. தானா மாதிரி போட்டுங்க. சரியா? இப்போ பாருங்க, இங்க வகுத்து என்ன இருக்கு பாருங்க. x + 3. ஒரு சின்ன ரஃப் ஒர்க்கு. இந்த x + 3 0க்கு சமப்படுத்திங்க. அப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாமா? x = +3, இங்கே வந்தால் -3. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும்? -3 நம்ம போடணும். வகுத்தியில எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சு இங்கே எழுதிக்கணும். தொகுமுறை வகுத்தல்ல முதல்ல இங்கே எடுத்த உடனே 0 தான் கொடுக்கணும். சரியா? 0 போட்டாச்சா? இப்போ பாருங்க, மேலிருந்து கீழே நம்ம கூட்டணும். இதை ரெண்டையும் கூட்டி எழுதணும். 3ஐயும் 0ஐயும் கூட்டினா என்ன வரும்? 3. இப்போ பாருங்க, இது ரெண்டையும் பெருக்கி உள்ள எழுதணும். -3ஐயும் 3ஐயும் பெருக்குனா -9. இது ரெண்டையும் பெருக்கி உள்ள எழுதணும். பாருங்க, +ஐயும் மைனஸையும் +ஐயும் பெருக்கினா -3 - 9. இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டியோ கழிச்சோ எழுதணும். பாருங்க, ரெண்டும் ஒரே குறி. ஒரே குறி என்ன செய்வோம்? கூட்டுவோம். கூட்டினா என்ன வரும்? 11. என்ன 11? -11. இப்போ இது ரெண்டையும் பெருக்கி உள்ள எழுதணும். உள்ள எழுதும்போது பெருக்கி எழுதணும். மேலுங்கில் இது பண்ணும்போது கூட்டியோ கழிச்சோ எழுதும். பாருங்க, மைனஸையும் பெருக்குனா +. 3ஐயும் 11ஐயும் பெருக்குனா 33. சரியா? இப்போ பாருங்க, இது ரெண்டையும் கூட்ட போறோம். 7ஐயும் 33ஐயும் கூட்டினா 40. சரியா? இப்போ என்ன செய்யணும்? இது ரெண்டையும் பெருக்கி உள்ள எழுதணும். பெருக்கலாமா? +ஐயும் மைனஸையும் பெருக்குனா -. 3 40 120. 3ஐயும் 40ஐயும் பெருக்குனா 120. இப்போ இது ரெண்டையும் கூட்டியோ கழிச்சோ எழுதணும். பாருங்க, ரெண்டும் ஒரே குறி. அப்போ கூட்டுவோம் இல்லையா? 120ஐயும் 5ஐயும் கூட்டினா 125. என்ன 125? -125. அதான் முக்கியம். இதுதான் நமக்கு தேவையான மீதி. சரியா? இப்போ பாருங்க, ஈவு எடுத்து எழுதிடலாமா? ஈவு Q of x சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ Q of x ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க, இது அடுக்கு என்ன இருக்கு பாருங்க. மிக உயர்ந்த அடுக்கு 3 இருக்கா? நம்ம எதை கொண்டு வகுத்திருக்கோம்? அடுக்கு 1 கொண்டு வகுத்திருக்கோம். அப்போ 3 - 2 அடுக்கு 2ல் ஆரம்பிக்கும். எது? ஈவு அடுக்கு 2ல் ஆரம்பிக்கும். அப்போ இங்க இருக்கு பாருங்க, 3 அப்படியே வந்துடும். x-இன் அடுக்கு 2 -11 அப்படியே வந்துடும். x + 40. இதான் என்னது? ஈவு. ஈவு எப்படி எழுதணும்? பாருங்க, இங்க அடுக்கு என்ன இருக்கோ அதுல இருந்து 1 குறைச்சி எழுத போறோம். ஏன்னா நம்ம வகுத்தது என்னது? அடுக்கு 1 இருக்கக்கூடிய பல்லுறுப்புக்கோவை. அப்போ 1 குறைச்சி எழுதணும். குறைச்சிட்டோம்னா 3 எதில் ஆரம்பிச்சு? x-இன் அடுக்கு 3ல் ஆரம்பிச்சுதா? அப்போ x² ஆரம்பிக்கணும். -11 x² அடுத்து என்ன வரும்? x உறுப்பு வரும். அதுக்கடுத்து மாறிலி உறுப்பு வரும். சரியா? இதான் என்னது? ஈவு. அப்போ மீதி பாருங்க, மீதி என்னது? இந்த கடைசியில் இருக்கா? இதான் மீதி. -125. இதான் என்னது? நமக்கு தேவையான ஈவு மற்றும் மீதி. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.